ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः. நாள்தோறும் பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வர்க்கத்தை பற்றி மோட்சத்தை பற்றிலாம் பார்த்தோம். மோட்சம்தான் இருக்கிறதுலே உயர்ந்ததான ஒரு கதி, அதையே நம்ம இலக்காக வச்சுக்கணுன்றதெல்லாமும் பார்த்தோம். எதனால்? ஏன்னா நம்ம எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுலே உயர்ந்த விஷயத்துக்காக தான் நம்ம எப்போவுமே ஒரு குறிக்கோளாக வச்சுக்குவோம் இல்லையா? இப்போது உயர்ந்த கதியான மோட்சத்தை நம்ம இலக்காக வச்சுக்கலைன்னா ஸ்வர்க்கத்துக்காக ஆசைப்படுறோன்னு வைங்க. ஸ்வர்க்கத்துக்காக நம்ம செயல்படுவோம். என்னதான் இருந்தாலும் ஸ்வர்க்கம் மோட்சத்துக்கு கீழே, ஏன்னா அது நிரந்தரம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போகிறோம்னா நம்மளோட புண்ணிய கணக்கு என்னவோ அதன்படி அங்கே ஸ்வர்க்கத்தில் இருந்துட்டு நம்மளோட புண்ணியங்கள் தீர்ந்து போன உடனே மீண்டும் பிறவி இறக்கணும். ஆனால் மோட்சத்தில் அந்த மாதிரி கிடையாது. எப்போதும் சந்தோஷம், எப்போதும் அமைதி அங்கே இருக்க முடியும். அதனால் ஸ்வர்க்கத்தை நோக்கி நம்ம செயல்படுறோம். அப்போது செயல்படும்போது என்னாகும்? அதனால் பாவங்கள் வரும், புண்ணியங்கள் வரும். அதை பொறுத்து நம்ம மீண்டும் பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவியில் திரும்ப நம்ம செயல்படுறோம். அதில் பாவம் புண்ணியம்னு இப்படி திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால தான் மோட்சமான உயர்ந்த இலக்கை நீ வச்சுக்கணும்னு பகவான் சொல்கிறாரு. சரி, ஆனால் வேதங்கள் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை. ஏன்னா சனாதன தர்மம் வேதங்களை அடிப்படையாக வச்சுருக்கிறதுனால தான் அதுக்கு வைதீக மதம்னே ஒரு பேர் உண்டு. அப்படிப்பட்ட வேதங்களில் உனக்கு ஸ்வர்க்கம் வேணும்னா ஜோதிஷ்டோமம் செய், ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சால் உனக்கு பொண்ணு இல்லைன்னா பிள்ளை பிறக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு வேதங்களில். ஒரு பக்கம் பகவான் என்னன்னா உயர்ந்த கத்தியான மோட்சத்துக்கு நீ ஆசைப்படு, அதையே நீ இலக்காக வச்சுக்கொண்டு பகவான் சொல்கிறார். ஆனால் வேதங்களில் உனக்கு ஸ்வர்க்கம் என்ன ஜோதிஷ்டோமம் செய்யன்னு சொல்லுதே. வேதங்கள் தானே நம்ம சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை. அப்போ பகவான் ஒன்று சொல்கிறாரு, வேதங்கள் ஒன்று சொல்கிறாருன்னு ஆயிடாதா? ஆனால் அப்படிலாம் கிடையாது. அதை சொல்ல போகிறது தான் அடுத்து 45வது ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். திரைகுண்ய, இந்த இடத்துல 3 குணங்கள் பற்றி பேசப்படுது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 குணங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பொதுவாக 3 குணங்கள், முக்குணங்கள்னு சொல்கிறது உண்டு. சத்வம், ரஜஸ், தமஸ். ஒவ்வொரு குணத்துக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. அதாவது இந்த மாதிரி குணம் அதிகமாக இருந்தால் அந்த ஒருத்தவங்க இந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாருக்குமே ஒரு குணம் மட்டும் இருக்கும், 2 குணம் மட்டும் இருக்குன்னு கிடையாது. எல்லாருக்குமே 3 குணங்களும் இருக்கும். அதில் எந்த குணம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்றதை பொறுத்து அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஒன்றும் இல்லை. இப்போ சத்வம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சத்வகுணம் இருக்கிறவங்க எப்போதும் சாந்தமாக இருப்பாங்க, ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பாங்க. ஏன்னா மனசு சாந்தமாக இருந்தாலே நம்ம தெளிவான முடிவுகள் எடுக்க போகிறோம். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், நினைவாற்றல் நல்லா இருக்கும், ரொம்ப பதட்டப்பட மாட்டாங்க, ஆசைகள் ரொம்ப இருக்காது, இது போல் இருப்பாங்க. அடுத்து ரஜஸ். அது பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது, எப்போதும் ஒரு பதட்ட நிலை, கோபம் ரொம்ப அதிகமாக வரும், ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரஜஸ்க்குன்னு உண்டானது. அடுத்து தமோ குணம், தமஸ். அதுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சோம்பலாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் தூக்கம் வர மாதிரியே இருக்கும், ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னா இப்போ வேணாம் அப்புறமா செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சில கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த 3 குணங்களை பற்றி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் இந்த 3 குணங்களும் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சத்வகுணமும் தமோ குணமும் கம்மியாக இருந்து ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் அவங்க ரொம்ப கோவப்படுறதை நம்ம பார்க்க முடியும்.
அதுபோல் சத்துவகுணம், இப்போ ரிஷிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சத்துவகுணம் மட்டும் இருக்குன்னு கிடையாது, சத்துவகுணம் அதிகமாக இருக்கும். அதிகப்படியாக இருக்கிறனால தான் அவங்களால அவ்வளோ அமைதியாக செயல்பட முடியுது. ஆனால் இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கு ஒருவர் இருக்கார். அதாவது 3 குணங்கள் கிடையாது, அவருக்கு இருக்கக்கூடியது ஒரே குணம், சத்வகுணம். அது பகவான் பரமாத்மா மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் சத்வகுணம் மட்டுமே இருக்குது. அதனால தான் நம்மளும் சத்வகுணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம பகவானை வேண்டணும். எதுக்காக கோவில்கள் போகிறோம், எதுக்காக பகவானை கும்பிடணும்? எல்லாமே சத்வகுணம் நமக்கு வளரணும். ஞாபக சக்தி எல்லாம் ஜாஸ்தியாகும், நினைவாற்றல் ஜாஸ்தியாகும், ஞாபக சக்தி வரும், நல்லா நம்மளால் செயல்பட முடியும். அதுக்காக தான் கோவில்களுக்கு போகணும், பகவானை வேண்டணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா பகவானுக்கு மட்டும்தான் சத்வகுணம் மட்டுமே இருக்கக்கூடியது. இப்போ இந்த 3 குணங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த 3 குணங்கள் இந்த ஸ்லோகத்தில் எப்படி வருது, இந்த 3 குணங்களுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்மந்தம்? வேதங்கள் அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வியும் நம்ம அப்படியே விட்டுருக்கோம். அதுக்கு இந்த ஸ்லோகம் தான் பதில் சொல்ல போகுது. அதாவது பகவான் மோட்சத்தை மட்டுமே விரும்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேதங்களோ ஸ்வர்க்கம் வேணுமா, ஜோதிஷ்டோமம் செய் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுது. அப்போ ஏன் ஸ்வர்க்கத்தை நம்ம விரும்பக்கூடாதா என்னன்றதை நம்ம இந்த 45வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.